தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் வேலைக்கு வரலாம். ஆனால் இங்கே வர்றவங்க அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தமிழை கற்றுக்கணும். உலக நாடுகள் அனைத்துலையுமே தமிழில் எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயுமே ஒரு தமிழ் கூட நீங்கள் தமிழ் தான் பேசணும் அப்படின்னு திணிக்கலை. ஆனால் இங்கே மட்டும் என்ன அப்படின்னா, தமிழ் அழிச்சிட்டோ இல்லை வேற ஒரு மொழியை கொண்டு வரது இருக்குல்ல, அது ரொம்ப நம்ம தாய்மொழியை சிதைக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தான் கொண்டு போகுது. இப்போ கர்நாடகாவில் சித்தாராமையா போட்ட ஒரு உத்தரவு மாதிரி கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் ஒரு உத்தரவு போடணும். என்ன அப்படின்னா, முடிஞ்சளவு எல்லாருமே தமிழை கற்றுக்கிட்டு தமிழ்லே பேசுங்க. ஒருவேளை இன்னொரு மொழி தேவை, ஒரு ஹிந்தியே தேவை அப்படின்னா தேவைக்கு அடிப்படையில் கண்டிப்பாக கற்றுக்கலாம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் அந்த மொழியை திணிக்காதீங்க. இப்போ கர்நாடகாவில் தொடங்கியிருக்கு, இது கண்டிப்பாக அடுத்தடுத்த அருகில் இருக்கிற மாநிலங்களையும் கண்டிப்பாக அது வரும். அதனால ஒரு தாய்மொழி அழிச்சிட்டு ஒரு இன்னொரு மொழியை கொண்டாந்து திணிக்கிற வேலையை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்காது. அதுக்கான வேலையும் எடுபடாதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படியாவது தமிழ் மொழியை சிதைச்சிட்டு இன்னொரு மொழியை மூணாவதாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற வேலை ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்பயும் சரி அப்பையும் சரி தமிழர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் பகுத்தறிவோட கொஞ்சம் முற்போக்கோட சிந்திக்கிறவங்கள தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, இப்போ காவிரி பிரச்சனையில் கூட கர்நாடகாவில் கன்னடத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் நிறைய அடிக்க முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது.